தெரியுது. ஃபர்ஸ்ட் மேஜர்ல இருந்து வரேன் ப்ரோ. கடைசி ஹைட் அப் ட்ரெண்டோட லோ நான் பிரேக் பண்ணல ஃபுல்லா. ஓகே குட். பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. மைனரா பார்த்தா இங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கு. அதோட ஐயோ இன்னும் உடைக்கல. இது உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். மேஜரை இதை விட்டுட்டு இதுவும் இல்லை. இந்த ஐயம் இந்த லோ மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. பண்ணிக்கலாம். ஓகே. வேற எதுல ப்ரோ வீக்லி போயிடும். வீக்லில என்ன ட்ரெண்ட் இருக்கு? வீக்லில இங்க கடைசி டவுன் ட்ரெண்டோட அப்போ உடைச்சிருக்கு. ஓகே குட். அதனால இந்த லோ உடைக்காத வரைக்கும் ஆல்ரெடி லோ மார்க் பண்ணிட்டோம். அந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் அப் தான் மேஜரா. ஆனா மைனரா பாக்குறப்ப இங்க கடைசி அப் ட்ரெண்டோட லோ உடைச்சிருக்கு. ஓகே. சோ அந்த ஐயா உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் டவுன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கு. இங்கே பல விஷயத்தை விட்டீங்க. மேஜரா விட்டீங்க. அதான் இங்கே இது மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. மைனரா அப்ப இந்த ஐயா உடைக்காத இருந்து மார்க்கெட் லோக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனா அதோட மைனர் லாஸ்ட் ஃபிளிப்போட ஐயையும் உடைக்காம என்ன ஆயிட்டு இருக்கு? இங்கே உள்ளே ஒரு லோ. இப்படி போ. இத மார்க் பண்றது எது மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுமே தேவைடா. ரெண்டுமே தேவை. ரெண்டுமே தேவை. ஒன் தேவை. மைனர் போகுது. ஹைய உடைக்காம மார்க்கெட் என்ன இது டவுன் ஆயிட்டே இருக்கு. கமிங் டு தி டவுன். ஓகே நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம் ப்ரோ. பண்ண முடியுதான்னு பாருங்க. டச் ஆகுது ப்ரோ. தெளிவா போன ட்ரெண்ட் லைன். தெளிவா. குட். இன்னும் கொஞ்சம் போடுங்க. தெளிவா போடுங்க. எங்க டச் ஆயிருக்கு? அது பிரேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்ட் லைன் அப்படி போட்டீங்கன்னா ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் ஆயிடும். ட்ரெண்ட் லைன் நீங்க போட்டாலும் அப்படி போட்டா அவ்வளவுதான். சிம்பிளா. ஓகே நெக்ஸ்ட் என்னென்ன ரியாக்ட் ஆயிட்டு டெய்லி லோ உடைச்சிருக்கான்னு பாக்கணுமா? ஆமா ப்ரோ. டெய்லி லோ எங்க இருக்கு? டெய்லி லோ இங்க தான் ப்ரோ. இது மைனரா பார்த்தா இங்க ஒன்னு நடந்திருக்கு. ஆனா மேஜர் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு அவ்வளவு தேவையில்ல. இப்போ நீங்க அப் ட்ரெண்டுக்கு போங்க. நீங்க அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு லோ தேவையில்ல. அப் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் ஆயிருக்கான்னு பாருங்க. இந்த லோ உடைக்காத வரைக்கும் அப் ட்ரெண்ட் ப்ரோ. மேஜர்ல எப்படி அப் ட்ரெண்ட் வரும்? எனக்கு மேஜரான ஹையா உடைக்கல. அங்க ஹைன்னு ஒன்னும் வளைஞ்சிருக்கும். அதை உடைக்காத வரைக்கும் டவுனுங்கிறீங்க. அதே மாதிரி இந்த லோ உடைக்காத வரைக்கும் அப்புங்கிற யாருக்கு? அது எப்படி எந்த கான்சென்ட்ரேட்ல வரும்? இல்ல இந்த கடைசி மைனர் ஃபிளிப். ஓகே ஐயா, நான் சொல்லல மேஜரான ஹையா அங்க என்ன பண்ணல, இன்னும் பிரேக் பண்ணல. அப்ப மார்க்கெட் என்னன்னா ஐயா டவுன் ட்ரெண்ட் தான். அப்ப என்ன இங்க லோ வரைக்கும் அப்பு வேற இல்ல மைனரா ட்ரெண்ட் ரியாக்ட் ஆயிருக்கு, மேல போயிருக்கு. ஆனா ஹைய டச் பண்ணிட்டு அங்க என்ன ஆயிருக்கு? ரியாக்ட் ஆயிருக்கு. செல் ஆயிருக்குல்ல. செல் ஆயிடுச்சு. ஆமா. ஏன் பார்க்கணும்ல. ஆமா. செல் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? டெய்லி லோவா உடைச்சிருக்குல. மார்க் பண்ணுங்க. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டவுன் ட்ரெண்டா? ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் போங்க. 4 ஹவர்ஸ் போறேன். 4 ஹவர்ஸ்ல என்ன ட்ரெண்ட் ரியாக்ட் ஆயிட்டு? 4 ஹவர்ஸ்ல உள்ள வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டா மாதிரி இருக்கு. ஓகே. அதுல இதுதான் லோ. ஓகே. பட் இதுக்கு ரீடெஸ்ட் மைனரா வந்து 15 மினிட்ஸ்ல பிரேக் ஆயிருக்கு லோ. கடைசி 15 மினிட்ஸோட அப் ட்ரெண்ட் இது லோ பிரேக் பண்ணிருக்கு. அதனால ரீடெஸ்ட் எடுத்து பார்க்கறோம். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே ஜூம் அவுட் எல்லாம் ஓகே. ஜூம் அவுட் பண்ணுங்க. மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா? மேல இந்த கேப் க்ளோஸ் பண்றதா வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு ப்ரோ. இந்த ஹை வரைக்கும் போயிட்டு விட்டான். அப்போ 15 மினிட்ஸ்ல ஹை பிரேக் ஆயிருக்கா? அப்போ இந்த லோவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் எங்க போலாம்? இங்க இந்த ஹைக்கு போலாம் ப்ரோ. போயிட்டு அங்கேயே என்ன ஆகலாம்? திருப்பி டிராப் ஆகலாம். ஆகலாமா? இப்ப லோல பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணீங்களா? அதான் ப்ரோ. ஆனா பிரேக் பண்ணிருக்கு 618. 618 பிரேக் பண்ணிச்சு. அப்ப மார்க்கெட் எங்க வரணும்? அந்த 4 ஹவர்ஸோட லோக்கு வரணும். இப்போ இந்த லோக்கு வந்துட்டு இந்த ஹைக்கு போயிட்டு வேணா அந்த லோல இருந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கா? எஸ் ப்ரோ. அங்க லோல ஒரு மேல போறதுக்கான என்ன இருக்கு? இங்க ஒரு ஓபி இருக்கு. ஓபி இருக்கா? இன்பேலன்ஸோட இருக்கா? அந்த ஓபியை மார்க் பண்ணுங்க. இம்பேலன்ஸ் இருக்கு. சோ இந்த இது ஓபி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அப்படியே ட்ரேட் எடுப்பீங்களா இல்ல கன்ஃபர்மேஷன் வேணும்? கன்ஃபர்மேஷன் வேணும் ப்ரோ. கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன தேவை? கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேணும் ப்ரோ. கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருந்தா மார்க்கெட் எங்க போகும்? கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தா இதுல இருந்து இந்த ஹைக்கு போயிட்டு ப்ராபபிலிட்டி கீழே வர ப்ராபபிலிட்டி இருக்கு. இருக்கா? எஸ் ப்ரோ. இன் கேஸ் அந்த ஹையையும் உடைச்சா என்ன ஆகும்?
அந்த ஐயை உடைச்சா அடுத்த ஐக்கு போகும் ப்ரோ. அப்படி போகுமா? எப்படி எப்படி அது அடுத்த ஹை இந்த போகும்? அடுத்த ஹை ஏன் இந்த போகணும்? மேஜர் இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ரீடெஸ்ட் வரும் ப்ரோ. யோசிக்கணுமா? அங்க ஆமா என்ன ப்ரோ. இருக்கு? இங்க ஒரு சப்ளை ஜோன் இருக்கு. சப்ளை ஜோனுக்கா? மேக்ஸிமம் மார்க்கெட் மேல போறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. இருக்கா? இந்த அப்ப என்ன லோக்கு பண்ணலாம்? இந்த ஆமா ப்ரோ. ஓபில இருந்து என்ன பண்ணலாம்? ஓபில இருந்து இந்த ஹைக்கு போய் ரியாக்ட் ஆனா செல் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி அந்த ஹையை உடைச்சுன்னா இந்த சப்ளைல இருந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். அவ்வளவுதான். ரைட்டா? எஸ் ப்ரோ. இதுதானே ப்ராபபிலிட்டி. ஆமா ப்ரோ. சிம்பிள். எனக்கு எங்கெங்க என்னென்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? இந்த இடத்துல இது எனக்கு என்னோட பையிங் ட்ரேடிங் பிளான். இது என்னோட ட்ரேடிங் பிளான். எங்கெங்க ஆமா என்னென்ன ப்ரோ. கன்ஃபர்மேஷன் வேணும்? இங்க நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ராபபிலிட்டி வேணும். ஒன்று ஓகே மார்னிங் ஸ்டாரா இருக்கணும், இல்ல இது சுட் ஹேமர் இருக்கணும். ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா புள்ளி செங்கில் பிங் இருக்கணும். வேற வேற அந்த கீழே இருக்க மைனர் லோவையும் உடைச்சிருக்கணும் நம்மளுக்கு. மைனரா 15 மைனர் மினிட்ஸ் லோ வேவ்ல உடைச்சா கீழே வரும். இல்ல மைனர் ஹைய ஹையா உடைச்சிருங்க. எங்க எந்த டைம் ஃப்ரேம்ல? 15 மினிட்ஸ்ல 4 ஹவர்ஸ்னா ஓகே. 15 மினிட்ஸ்ல உடைச்சிருக்கணும். இப்போ டேனா 4 மார்க்கெட் ஹவர்ஸ் உடைச்சிருக்கணும். ஓகே நெக்ஸ்ட். இப்போ மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னு தெரியுது. ஆமா ப்ரோ. எது வரைக்கும் வரணும்? லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் லோ இருக்கு. வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஓகேவா? எஸ் ப்ரோ. அதானே ரியாலிட்டி. ஆமா ப்ரோ. ஓகே. மேல பாருங்க. மேல இருக்கா? மேல என்ன இருக்கு? இப்போ 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 கரண்டா பாத்தீங்கன்னா லோ இப்ப வரும். ரைட்டா? ஆமா மார்க்கெட் ப்ரோ. செல்லு தானே ஆக போகுது. 15 ஆமா மினிட்ஸ் ப்ரோ. போயிட்டு செல்லுக்கான ப்ராபபிலிட்டியில என்னென்ன செக் பண்ணுவீங்க? 15 மினிட்ஸ்ல போயிட்டு அதோட ஹைல இருந்து ரியாக்ட் ஆகான்னு பார்ப்போம். ஓகே. பட் இப்போ அந்த அதோட இடத்துல ஹை ஹைய உடைச்சிருக்கான். ஏன் உடைச்சான்? உடைச்சிருக்கான் வந்து 15 மினிட்ஸோட உடைச்சா என்ன பண்ணுவான்? மேஜர் ரீடெஸ்ட் செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இந்த கடைசி டவுன் ட்ரெண்டோட ரீடெஸ்ட் பார்த்தோம்னா கரெக்டா ரீடெஸ்ட் ஏரியால ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆயிருக்கு. இப்போ ரீடெஸ்ட் இது ஏரியாவும் இருக்கு, ஈக்குவல் லோ கீழே வச்சுட்டா அது ஹையா மாறிடுமா? ரைட்டா? இப்போ ஆமா ப்ரோ. இனிமே இந்த லோ உடைச்சா மேல போட்டு இன்பேலன்ஸோட கால் பண்ணிட்டு இருக்கானா? இப்போ நான் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ட்ரேட் செல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? எதுக்காக வெயிட் பண்ணுவேன்? இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் வரது வெயிட் பண்ணுவோம். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு ட்ரேட் கிடைச்சா எடுப்போம். எங்க? ஆமா ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு ட்ரேட் கிடைச்சா எடுப்போம். ஒன்னு அப்படி இல்லாட்டி ரீடெஸ்ட்ல இப்படி எடுத்து எடுப்போம், இல்லைன்னா ஹைக்கு போயிட்டு திருப்பி வரப்போ எடுக்கணும். ஓகே. இதுதான் நமக்கு ட்ரேட் பிளான். ரைட்டா? ட்ரேட் பிளான். ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். சிம்பிளா ஆமா. ஓகே ப்ரோ. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு ப்ரோ. அவ்வளவுதான் ட்ரேட் பிளான். கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓகே ஓகே ப்ரோ. எல்லாத்தையும் பார்த்தா ஈஸியா என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் ட்ரேட் பிளான் போடுறது. அந்த ஓகே ட்ரேட் பிளானை நான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுவோம். ட்ரேட் பிளான் இப்படி போட்டு வைக்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. பட் நான் அந்த ட்ரேட் பிளான்ல எங்க என்ன ட்ரேட் எடுக்கணுங்கிறத நான் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்துல அந்த ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேடுக்கான அலாட் போட்டு. ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் அந்த ட்ரேட் போகணும். ஆமா ப்ரோ. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது ப்ரோ. அவனால நம்மளால என்ன பண்ண முடியும்? சக்சஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா முக்கியம் ப்ரோ. சுபா